காஞ்சனா 3 ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோங்க. அது வந்து ஒரு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னாலே அது வந்து ஒரு தனி சந்தோஷங்க. அது யாரு படமா இருந்தாலும் கூட்டத்தோட அப்படி நிறைய பேர் அப்படி ஜாலியா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போறோம் அப்படின்னாலே அது ஒரு தனி ஃபீலுங்க. ராகவா லாரன்ஸ் முனி சீரீஸ் அந்த பாட்டுக்கான அந்த ஃபார்முலா அந்த ஃபார்மேட் அப்படியே வந்து அச்சு பிசுறாமங்க. அது வந்து அந்த காமெடி பிளஸ் கிளாமர் பிளஸ் ஹாரர் அப்புறம் அந்த பிளாஷ்பேக் சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் சாமி பாட்டு அந்த ஃபார்மேட் வந்து அச்சு பிசுறாம இந்த பாட்டுலயும் அப்படியே வச்சிருக்காருங்க. ஆனா இருந்தாலுமே வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஐபிஎல் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது இந்த பால்ல வந்து ரசல் வந்து இப்படி சிக்ஸ் அடிச்சுப்பான், இந்த பால்ல வந்து இம்ரான் தாகிர் வந்து பராசக்தி எக்ஸ்பிரஸ் விக்கெட் எடுத்துட்டு அப்படி பவுண்டரி இருக்கு அப்படி ஓடி போய் ஃபீல்டர் மேன் நின்னுப்பாரு அப்படின்னு நம்ம எப்படி எல்லாம் பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது கரெக்டா நம்ம கூப்பிட்டு வைப்போமோ அந்த மாதிரி இந்த சீன்ல வந்து இதுதான் நடக்கும், இந்த ஷாட்ல வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க, பேய் வந்து இப்படி வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாவே சொல்லிடுறோம். ஆனா இருந்தாலுமே வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது ஃபுல் இன்வால்மெண்டோட. அது வந்து அந்த மேஜிக்குங்க. பொதுவா சிஎஸ்கே டீம்ல வந்து நிறைய சின்ன சின்ன பிளேயராவே இருக்காங்க, பெரிய மாஸ் இல்ல. ஆனா வந்து இவங்க வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு இருக்கு. ஆனா நீங்க இன்டெப்தா யோசிச்சு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோனிங்கிறவர் வந்து அது 7-8 வருஷமா இந்த ரெய்னா ஜடேஜா பிராவோ இவங்க எல்லாம் வந்து அப்படியே பேக் பண்ணி டீம்லயே வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆளாகிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் என்னென்ன கரெக்டா வருமோ அதை வந்து அப்படி பிரிச்சு கொடுத்து அதை கரெக்டா வாங்கி அவரும் கொஞ்சம் ஒர்க் போட்டு அந்த டீம் ஒர்க்னாலதான் வந்து சிஎஸ்கே வந்து இத்தனை வருஷமா அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதேதான் வந்து லாரன்ஸ் அண்ணாவும் ஃபாலோ பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து அது அந்த 3 பேர் மாதிரி யாரை இத்தனை வருஷமா பேக் பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோவை சர்லா, ஸ்ரீமானு, தேவதர்ஷினி இவங்களை வந்து கரெக்டா பேக் பண்ணி வச்சு இவங்க கிட்ட இருந்து ஆளாளு கிட்ட இருந்து கரெக்டா அவங்களுக்கு என்ன ஒண்ணு வருமோ அந்த ஒர்க்கை கரெக்டா அலாட் பண்ணி வாங்கி அவரும் கொஞ்சம் ஒர்க்கை போட்டு அது வந்து ஒரு மேஜிக்குங்க. மொத்தமா பார்க்கும்போது அது ஒரு டீமா வந்து அப்படி ஜெயிக்குது. அதுதான் இந்த முனி சீரீஸ். ஒரு சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து முன்னாடி வந்து வேற 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி ஃப்ரேம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கோவை சர்லா மேம் வந்து பயத்துல வந்து அந்த சோத்து பிடிச்சு அப்படி எக்ஸசைஸ் மாதிரி சாஞ்சி சாஞ்சி எஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பின்னாடி நடக்கிற விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து அப்படி நோட் பண்ணி கையை காட்டி என்ஜாய் பண்றோம். சாங்ஸுங்க ஃபர்ஸ்ட் 2 பாட்டு அந்த மேல் சிங்கர் வாய்ஸுங்க அது வந்து அந்த டிஃப்ரெண்டா வச்சிருந்தது வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரசிச்சேன். அப்புறம் கடைசியில வந்த பாட்டுலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து எதுக்கு இப்ப பாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு, அது ஓகே விடுங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்ங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அப்படி பட்டாசா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, வாழ்த்துக்கள். சினிமாட்டோகிராஃபிங்க போன முனி 1 முனி 2 முனி 3 எல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி லெவல்ங்கிறது அப்படி அடுத்த லெவல் அப்படி ஏறி நிக்குதுங்க. அது வந்து கட்டாயமா பார்க்கும்போது தெரியுங்க, விஷுவல் ட்ரீட்டுங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ங்கிறது மினிமம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துளி கண்ணீராச்சு நம்மளோட கண்ணுல இருந்து வந்துருங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுங்க அது வந்து அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல அவர் ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்க ஹெல்பிங் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த காட்சி அமைப்பு வச்சிருக்கிறதுங்கிறது வந்து அது நிறைய பேர் சொல்லுவாங்க பந்தாக்காக இல்லைன்னா சிம்பத்திக்காக அதை அப்படியே வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுக்காகலாம் வைக்கலங்க. அதெல்லாம் பார்த்து இந்த படத்துல காட்டும் போதாச்சும் அது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் வைக்கிறது. நல்ல விஷயத்த வந்து கட்டாயமா படத்துல வந்து திணிக்கலாங்க, தப்பே கிடையாது. அது படத்துக்கே கதைக்கே தேவையில்லைன்னாலும் வைக்கலாங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம பார்த்து ரசிச்சோமா இல்ல கஷ்டப்பட்டோமாங்கிறது வேற விஷயங்க. ஆனா இதை கட்டாயமா ஒரு மெசேஜா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரியல் லைஃப்ல நான் கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவணுங்கிறது வந்து என்னோட தாழ்மையான கருத்துங்க. படத்தோட ரன் டைம் அது வந்து அது 2.25 மணி நேரம் ஓடுதுங்கிறது வந்து ரொம்பவே அதிகம் தாங்க இன்னைக்கு இருக்க நிலவரத்துல. ஆனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லாரன்ஸ் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காட்டினாதான் இவ்வளவு எலாபரேட்டா எல்லாத்தையுமே வச்சு காட்டினாதான் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி திருப்தி ஆவாங்கன்னு அவர் நினைப்பாரு போலங்க. அது அவரோட ஸ்டைல். மொத்தத்துல இந்த 3 நாள் லீவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார வேணா எல்லாரையுமே கூட்டிட்டு போய் ஜாலியா அப்படி தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணலாங்க தாராளமா. அது கிளாமர் இருக்கதான் செய்யுது படத்துல. இருந்தாலுமே வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்துட்டு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயே நிறைய வருதுங்கிறங்காட்டிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அதிகமா முகம் சுளிக்கல, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுங்கிறது உண்மைதாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு படமா நியாயமா ரேட்டிங் கொடுக்கணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 100க்கு 60 மார்க் தான் கொடுக்க முடியும். ஆனா வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னர்ங்கிறதுனால பழக்கப்பட்ட என்டர்டெய்னர் தான், பழக்கப்பட்ட கதை தான், இருந்தாலுமே போய் என்ஜாய் பண்ணலாங்க. காசு நல்லா இருக்குங்கிறங்காட்டிக்கு தாராளமா குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணலாங்க இந்த சம்மருக்கு இந்த லீவுக்கு. படம் என் கார்டுல வந்து கடைசியா வந்து நெக்ஸ்ட் முனி 5 காஞ்சனா 4ங்கிற மாதிரி போட்டிருக்காருங்க. அது வந்து அவ்வளவு கான்பிடன்ஸுங்க அவருக்கு இந்த பேக்கேஜிங் மேல. அதுவுமே வந்து கரெக்டா போயிட்டே தான் இருக்கு, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் மூவி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, உங்கள் காந்தி.